ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு சான்ஸ்கிரிட். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேசல் வேர்ப். அதுக்கு முன்னாடி ஃப்ரேசல் வேர்ப்னா என்னன்றதை பார்த்துக்கலாம். நம்ம இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஃப்ரேசல் வேர்ப்னா என்ன, ப்ரிப்போஷன்னா என்ன அப்படின்னு மீனிங் தெரியாமலே நம்ம படிக்கிறதுனால தான் இங்கிலீஷ் வந்து நமக்கு கஷ்டமாக இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம படித்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃப்ரேசல் வேர்ப்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்றது ஒரு வேர்பாக தான் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? நார்மலாக நம்ம வந்து ஒரு வேர்ப் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதுவும் ஆக்ட் ஆகும். பட் ஆனால் ஃப்ரேசல் வேர்போட ஸ்ட்ரக்சர் மட்டும் வேர்போட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, ஃப்ரேசல் வேர்போட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெயின் வேர்ப், அந்த மெயின் வேர்போட ஒன் ஆர் மோர் பார்ட்டிகள் வந்து சேர்ந்து வரும். ஓகேங்களா? அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து என்னவா இருக்கும்னா ப்ரிப்போஷன் அல்லது அட்வர்பாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு மெயின் வேர்ப் அதோட ஒரு ப்ரிப்போஷனோ இல்லை ஒரு அட்வர்போ சேர்ந்து வரும்போது அந்த வேர்போட மீனிங் வந்து ஸ்பெசிஃபிக்காக வேற ஒன்றா குறிக்கும். ஓகேங்களா? அது உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்றது ஒரு மெயின் வேர்ப் இருக்கும். அந்த மெயின் வேர்போட ப்ரிப்போசிஷன் அல்லது ஒரு அட்வர்ப் வந்து சேர்ந்து வரும். அப்படி சேர்ந்து வரும்போது அது ஒரு ஸ்பெசிஃபிக் மீனிங் கொடுக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து ஃப்ரேசல் வேர்ப். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரேசல் வேர்ப் பாருங்கள், வேக்கப். இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூக்கத்துலேருந்து எந்திக்கிறது. இல்லைன்னா நம்ம அன்கான்சியஸாக இருப்போம் பார்த்தீங்களா, நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ எப்போது மந்தமாக ஃபீல் பண்ணுவோம்ல, அப்படி மந்தமாக ஃபீல் பண்ணும்போது வேக்கப் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கான்சியஸ்க்கு வர்றது இல்லைனா அலர்ட் ஆகுறது. ஓகேங்களா? மந்தமாக இருக்கிறதுலேருந்து நார்மல் மூடுக்கு வர்றதை வந்து வேக்கப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஐ வேக்கப் அட் 6 AM எவ்ரி டே. நான் தினமும் காலை 6 மணிக்கு எழுவேன். இந்த இடத்துல தூக்கத்துலேருந்து எந்திக்கிறத பற்றி தான் பேசியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த நாய்ஸ் அவுட் சைட் மேட் மீ வேக்கப் சடன்லி. வெளியே சத்தம் என்னை சட்டென்று எழுப்பியது. அதாவது வெளியில் வர்ற அந்த சத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அது திடீர்னு சடனாக வந்து என்னையா வேக்கப் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கேன் யூ ப்ளீஸ் வேக்கப் மீ அப் டுமாரோ அட் 8 AM. தயவு செய்து என்னை நாளை காலை 8 மணிக்கு எழுப்ப முடியுமா? அப்போது இந்த இடத்துல வந்து அதாவது ஒரு சஜஷனாக கேட்குறாங்க. நாளைக்கு காலையில் வந்து என்னை 8 மணிக்கு எழுப்ப முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் எப்போவுமே ஒரு ஒக்காபுலரியோ அல்லது ஃப்ரேசல் வேர்ப் ஏதாவது படிக்கிறீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு படிங்க. இப்போ வேக்கப் அப்படிங்கும்போது இப்போ நம்ம ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கும்போது அந்த வேர்டோட மீனிங் வந்து உங்களுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் வேர்ட் பாருங்கள், கெட்டப். இந்த ஃப்ரேசல் வேர்பும் சிமிலர் மீனிங் தான். பட் ஆனால் ஒரு சின்ன இது, வேக்கப் அப்படின்றத நம்ம வந்து என்ன பார்த்தோம், ஒன்று தூக்கத்துலேருந்து எந்திக்கிறதுன்னு பார்த்தோம், இன்னொன்று மந்தமான நிலையிலேருந்து கான்சியஸ் நிலைக்கு வரதை வேக்கப் அப்படின்னு சொன்னோம். கெட்டப் வந்து எப்போல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, தூக்கத்துலேருந்து எந்திக்கிறதுக்கு, அதாவது பெட்டில் படுத்துருப்போம் இல்லைங்களா, அப்போ அந்த தூக்கத்துலேருந்து எந்திக்கிறதையும் கெட்டப் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று நம்ம உட்கார்ந்துருக்கிறது அல்லது படுத்திருக்க பொசிஷன்லேருந்து எந்திக்கிறத நம்ம கெட்டப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது பாருங்கள், சிட்டிங் ஆர் லையிங் பொசிஷன்லேருந்து ரைஸ் பண்ணுறதை வந்து நம்ம கெட்டப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ யூஸ்வலி கெட்டப் அரவுண்ட் 7:30 AM ஆன் வீக் டேஸ். வீக் டேஸில் வந்து 7:30, அதாவது அரவுண்ட் 7:30 AMல வந்து பொதுவாக வந்து அவன் எந்திப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ் அர்த்தம் பாருங்கள். நான் வழக்கமாக வார நாட்களில் காலை 7:30 மணிக்கு எழுவேன். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து தூக்கத்துலேருந்து எந்திக்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆஃப்டர் அ ஷார்ட் நேப் ஹீ டிசைடட் டு கெட் அப் அண்ட் கண்டினியூ ஒர்க்கிங். சிறிது நேர தூக்கத்திற்கு பிறகு எழுந்து வேலையை தொடர முடிவு செய்தார். இந்த இடத்துல நேப் அப்படின்றது வந்து குட்டி தூக்கத்தை போடுவோம் இல்லைங்களா, இந்த மதிய நேரத்தில் சும்மா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தூங்குவாங்கல்ல, அந்த தூக்கத்துக்கு பேர் வந்து நேப் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போது சிறிய தூக்கத்திற்கு பிறகு எழுந்து வேலையை தொடர முடிவு செய்தால், அந்த எழுந்து அப்படின்ற வேர்டை குறிக்கிறது தான் இந்த இடத்துல கெட் அப் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஷீ கெட்ஸ் அப் ஏர்லி டு கோ ஃபார் அ மார்னிங் வாக். காலை ஜாகிங் செல்வதற்காக சீக்கிரமாக எழுந்து விடுகிறாள். அப்போது இந்த இடத்துலையுமே தூக்கத்துலேருந்து எந்திக்கிறத பற்றி தான் பேசியிருக்காங்க. அப்புறமேட்டு நம்ம உட்காந்துருக்கோம் அப்படிங்கும்போது, இப்போ டீச்சர்லாம் சொல்லுவாங்கல்ல, நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருக்கும்போது உட்காந்துருப்பாங்க, ஒன்னே கெட் அப் அண்ட் கோ அவுட் சைட் த கிளாஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ கெட் அப் அப்படிங்கிறது எந்திரி அப்படின்றதுக்கு கெட் அப் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். ஸ்லீப் இன். இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக தூங்குறத விட எக்ஸ்ட்ராவாக தூங்குறத வந்து ஸ்லீப் இன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நம்ம இப்போ ஸ்கூல் டேஸ்லலாம் என்ன பண்ணுவோம், ஸ்கூல் அப்போ காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சிருவோம். அதே இது சாட்டர்டே சண்டே லீவ் அப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ராவாக 10 மணி வரைக்கும் உட்காந்து தூங்குவோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி தூங்குறத வந்து ஸ்லீப் இன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆன் வீக்கெண்ட்ஸ் ஐ லைக் டு ஸ்லீப் இன் அண்ட் நாட் செட் அன் அலாரம். வார இறுதி நாட்களில்
அலாரத்தை அமைக்காமல் நீண்ட நேரம் தூங்க விரும்புகிறேன். அதாவது நம்ம யூஸ்வலாக தூங்குறத விட கொஞ்சம் அதிகமாக தூங்குறத தான் வந்து ஸ்லீப்பின் அப்படின்ற ஃப்ரேசல் verb வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ டிசைடட் டு ஸ்லீப் இன் அண்ட் மிஸ்டு த ஏர்லி மார்னிங் மீட்டிங். அவள் தூங்க முடிவு செய்தால் அதிகாலை சந்திப்பை தவறவிட்டாள். அதாவது காலையில் இருக்க மீட்டிங்கை வந்து மிஸ் பண்ணிட்டா. ஓகேங்களா? அப்போது அவள் வந்து யூஸ்வலாக தூங்குறத விட அதிகமாக தூங்க டிசைட் பண்ணதுனால மார்னிங் மீட்டிங்கை மிஸ் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சின்ஸ் இட் இஸ் அ ஹாலிடே ஐ பிளான் டு ஸ்லீப் இன் அண்டு என்ஜாய் அ லெஷர்லி மார்னிங். விடுமுறை நாள் என்பதால் காலை வேளையில் நீண்ட நேரம் உறங்க திட்டமிட்டுள்ளேன். அதாவது நீண்ட நேரம் தூங்க பிளான் பண்ணியிருக்கா. ஓகேங்களா? அதனால இந்த ஸ்லீப்பின் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வேர்ட் புட்டான். இந்த ஃப்ரேசல் வெர்புக்கு வேரியஸ் மீனிங் வந்து இருக்குது. அதாவது நிறையா மீனிங்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? அதாவது அதில் ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீனிங் என்னென்னா ட்ரெஸ் ஒன் செல்ஃப். அதாவது நம்ம ட்ரெஸ் போடுறது. ஓகேங்களா? இது நான் நிறையா மீனிங் இருக்குன்ட்டு சொன்னேன். அது வந்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நிறையா மீனிங் மாதிரி தெரியும். அதை நம்ம தமிழில் பார்க்கும்போது எல்லாமே சிமிலர் மீனிங் மாதிரியே இருக்கும். அதாவது போடு அப்படின்றது தான் வந்து தமிழ் மீனிங்காக இருக்கும். ஓகேங்களா? அது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ட்ரெஸ் ஒன் செல்ஃப். ஓகேங்களா? ட்ரெஸ் போடுறத வந்து புட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ நீட் டு புட்டான் அ சூட் ஃபார் த பிஸ்னஸ் மீட்டிங். பிஸ்னஸ் மீட்டிங்காக நான் ஒரு சூட் போட வேண்டும். அப்போ இந்த இடத்துல அந்த சூட் ட்ரெஸ் போட வேணும் இல்லையா? நம்ம பாடியில் நம்ம அந்த ட்ரெஸ்ஸை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ அதை போட போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு நம்ம புட்டான் அப்படின்ற ஃப்ரேசல் verb வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஐ நீட் டு புட்டான் அ சூட் ஃபார் த பிஸ்னஸ் மீட்டிங். பிஸ்னஸ் மீட்டிங்காக நான் ஒரு சூட் போட வேண்டும். ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது யூசேஜ் பார்க்கலாம். அப்ளை ஆர் வியர் காஸ்மெட்டிக்ஸ் ஆர் அசசரிஸ். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணுறோம் இல்லை வியர் பண்ணுறோம் அப்படின்றப்போலாம் புட்டான் அப்படின்ற ஃப்ரேசல் verb யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். சி லைக்ஸ் டு புட் ஆன் மேக்கப் பிஃபோர் கோயிங் அவுட். வெளியே செல்வதற்கு முன் மேக்கப் போடுவது அவளுக்கு பிடிக்கும். அப்போது நம்ம ஃபேஸில் வந்து மேக்கப் போட தானே செய்வோம். அது நம்ம தமிழில் சொல்லும்போது மேக்கப் போடுறோம் அப்படின்னு தானே சொல்கிறோம். அப்போ அந்த போடு அப்படின்றதுக்கு பதில் தான் புட்டான் அப்படின்ற ஃப்ரேசல் verb வரும். ஓகேங்களா? ஷீ லைக்ஸ் டு புட் ஆன் மேக்கப் பிஃபோர் கோயிங் அவுட். அதாவது வெளியில் போகிறதுக்கு முன்னாடி மேக்கப் போட அவளுக்கு பிடிக்கும். அப்போ அந்த போடு அப்படின்றதுக்கு பதிலாக புட்டான் அப்படின்ற மாதிரி ஆபத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூசேஜ் பார்க்கலாம். டர்ன் ஆன் ஆர் ஆக்டிவேட்டட் டிவைஸ். அதாவது நம்ம பொதுவாக சொல்லுவோம்ல, டிவியை போடு, ஃபேனை போடு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி சொல்லும்போது அந்த புட்டான் அப்படின்ற ஃப்ரேசல் verb வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டோன்ட் ஃபர்கெட் டு புட் ஆன் த ஏர் கண்டிஷனர், இட் இஸ் கெட்டிங் வார்ம் இன் ஹியர். ஏர் கண்டிஷனரை போட மறக்காதீர்கள், இங்கே சூடாக இருக்கிறது. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஏசியை போடு. அப்போ அந்த போடு அப்படின்றதுக்கு நம்ம புட்டான் அப்படின்ற ஃப்ரேசல் verb யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்த யூசேஜ் பாருங்கள். பெர்ஃபார்ம் ஆர் ஸ்டேஜ் அ பிளே, பர்ஃபார்மன்ஸ் ஈவெண்ட். இது எல்லாத்துக்கும் புட்டான் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இப்போ ஒரு தேட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த தேட்டரில் வந்து அடுத்த வாரம் வந்து விஜய் படம் போட போகிறாங்க, இல்லை அஜித் படம் போட போகிறாங்க. அப்போது அந்த போட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ அதனால் அந்த இடத்துல வந்து புட்டான் அப்படின்ற ஃப்ரேசல் verb வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள். த தேட்டர் வில் புட்டான் அ நியூ பிளே நெக்ஸ்ட் மந்த். தேட்டர் அடுத்த மாதம் புது நாடகம் போடும். இந்த இடத்துல பிளே அப்படின்றது வந்து நாடகம். ஓகேங்களா? இந்த சபாலெல்லாம் நடக்கும் இல்லைங்களா? அந்த நாடகத்தை வந்து பிளே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, அப்போ தேட்டர் அடுத்த மாதம் புது நாடகம் போடும். அந்த போடும் அப்படின்ற வார்த்தைக்காண்டி புட்டான் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் யூசேஜ் வெயிட் போட்டால் அதுக்கும் நம்ம புட்டான் அப்படின்ற மாதிரி ஃப்ரேசல் verb யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள். இன்க்ரீஸ் வெயிட் ஆர் கெயின் வெயிட், அதுக்கு வந்து புட்டான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சின்ஸ் வின்டர் ஸ்டார்டட் ஐ சீம் டு ஹாவ் புட்டான் அ ஃபியூ பவுண்ட்ஸ். குளிர்காலம் தொடங்கியதிலிருந்து நான் சில பவுண்டுகள் போட்டுவிட்டேன். அதாவது வெயிட்டை வந்து பவுண்டுன்னு சொல்லுவோம். நம்ம வந்து கிலோவில் சொல்லுவோம் இல்லைங்களா? பவுண்டுன்னும் வெயிட்டை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து குளிர்காலத்துக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் சில பவுண்டுகள் வந்து வெயிட் போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த போட்டுட்டேன் அப்படின்ற வேர்டுக்கு புட்டான் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். புட்டான் அதோட யூசேஜ் வந்து ஓவர். இப்போ நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வேர்ட் டேக் ஆஃப். டேக் ஆஃப் அப்படின்றது ஒரு விஷயம் வந்து செப்பரேட் ஆக போகுது, அதாவது பிரிய போகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஃப்ரேசல் verb வந்து யூஸ் பண்ணுவோம். பொதுவாகவே இந்த ஆஃப் அப்படின்றதுனால என்னது? பிரிகிறது அப்படின்றதான அர்த்தம். இப்போது ஒரு ஒயர் இருக்குது, அதாவது 2 ஒயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 ஒயரும் டச் ஆகும்போது உங்களுக்கு கரண்ட் வரும். ஓகேங்களா? அந்த ஒயரை நம்ம பிரிச்சிட்டோம்னா வந்து கரண்ட் வராது. ஓகே, நம்ம ஸ்விட்சில் வந்து ஆன் பண்ணோம், அதாவது ஸ்விட்சை ஆன் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் 2 ஒயர் வந்து டச் ஆகிடும். ஓகேங்களா? அதனால் அதை ஆன் அப்படின்னு சொல்கிறோம். ஆஃப் பண்ணும்போது அந்த 2 ஒயர் வந்து பிரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸ்விட்சை ஆஃப் பண்ணுறோம் இல்லைங்களா? அப்போ அந்த ஆஃப் பண்ணும்போது ஒயர் கனெக்ஷன் வந்து பிரிஞ்சிடும்.
அதனால அது ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டேக் ஆஃப் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு செப்பரேஷனை குறிக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதோட யூசேஜ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ரிமூவ் க்ளோத்திங் ஆர் அசசரிஸ். ஓகேங்களா, நம்ம ட்ரெஸ்ஸை கலட்டுறோம், அதெல்லாம் வந்து நம்ம சொல்லும்போது டேக் ஆஃப் த ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். பிஃபோர் கோயிங் டு பெட் ஐ ஆல்வேஸ் டேக் ஆஃப் மை ஷூஸ். படுக்கைக்கு செல்வதற்கு முன் நான் எப்போதும் என் காலணிகளை கலற்றி விடுவேன். அந்த கலற்றி விடுவேன் அப்படின்றது வந்து டேக் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேசல் வெர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு விஷயத்தை ரிமூவ் பண்ணுறோம், அதாவது அந்த க்ளோத் அல்லது அசசரிஸை வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்றத டேக் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் பண்ணி சொல்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இட் இஸ் ஹாட் இன் த சன், ஐ ஷுட் டேக் ஆஃப் மை ஸ்வெட்டர். வெயிலில் சூடாக இருக்கிறது, நான் என் ஸ்வெட்டரை கலற்ற வேண்டும். அதாவது கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது, சூரியனால் ரொம்ப ஹாட்டாக இருக்குது, அதனால் நான் ஸ்வெட்டரை வந்து கலட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல அந்த கலற்ற வேண்டும் அப்படின்றத டேக் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் யூசேஜ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், லீவ் த கிரவுண்டு. அதாவது இப்போ ஃப்ளைட்டை பற்றி நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா, இப்போ ஃப்ளைட் வந்து கிரவுண்டில் நிற்கும்போது கிரவுண்டோட டச் ஆகிருக்கு. ஓகே, அது வந்து பறக்க போகுது அப்படிங்கும்போது கிரவுண்ட்லேருந்து செப்பரேட் ஆகி மேலே போகுது பார்த்தீங்களா. அப்போ அந்த பிரிஞ்சு செல்றதை வந்து நம்ம டேக் ஆஃப் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். த பிளேன் இஸ் அபவுட் டு டேக் ஆஃப், ப்ளீஸ் ஃபாஸ்டன் யுவர் சீட் பெல்ட்ஸ். விமானம் புறப்பட உள்ளது, தயவு செய்து உங்கள் சீட் பெல்ட்டுகளை கட்டுங்கள். அதாவது விமானம் புறப்பட போகுது அப்படின்னா கிரவுண்டில் இருந்து பிரிஞ்சு மேலே போகுது. ஓகேங்களா, அதனால் இங்கே வந்து டேக் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். த ஃப்ளைட் வாஸ் டிலேடு பட் ஈவென்ச்சுவலி இட் டுக் ஆஃப் ஸ்மூத்லி. விமானம் தாமதமானது, ஆனால் இறுதியில் அது சுமூகமாக புறப்பட்டது. அப்போ அந்த புறப்படுறதான் வந்து இங்கே டேக் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா கிரவுண்ட்லேருந்து பிரிஞ்சு மேலே போகுது. ஓகேங்களா, அதனால் இங்கே டேக் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் யூசேஜ், இமிட்டேட் ஆர் மிமிக். ஒருத்தர் மாதிரி இமிட்டேட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் டேக் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். காமெடியன்ஸ் ஆஃபன் டேக் ஆஃப் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் இன் தயர் ரொட்டீன்ஸ். சிரிப்பு கலைஞர்கள் அடிக்கடி பிரபலமான நபர்களை வைத்து நகைச்சுவை செய்கிறார்கள். அதாவது அந்த ஃபேமஸ் பர்சனாலிட்டியை இமிட்டேட் பண்ணி காமெடி பண்ணுறாங்க. ஓகேங்களா, அப்போ அந்த ஃபேமஸ் பர்சனாலிட்டி மாதிரியே மிமிக் பண்ணுறாங்க இல்லையா, அதை தான் வந்து இங்கே டேக் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ அந்த டேக் ஆஃப்கான மீனிங் இந்த இடத்துல என்னென்னா மிமிக் ஆர் இமிட்டேட் அப்படின்ற அர்த்தத்தில் வந்திருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஷீ ஹேஸ் அ டேலண்ட் ஃபார் டேக்கிங் ஆஃப் வேரியஸ் ஆக்ஷன்ஸ் அண்ட் வாய்ஸஸ். அவளால் பல்வேறு உச்சரிப்புகளையும் குரல்களையும் கையாள முடியும். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ், அதாவது அந்த ஆக்ஷன்ஸை வந்து அவளால் இமிட்டேட் பண்ண முடியும், இல்லைன்னா மிமிக் பண்ண முடியும் அப்படின்ற அர்த்தத்தில் இங்கே டேக்கிங் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல ஏன் டேக் ஆஃப் பதிலாக டேக்கிங் ஆஃப் அப்படின்னு வந்திருக்குன்னு பாருங்கள். ஏன்னா பிகாஸ் அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஃபார் அப்படின்ற ப்ரிப்போஷன் இருக்குது. ப்ரிப்போஷனுக்கு அடுத்து எப்போவுமே ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் தான் வரணும். ஓகேங்களா, ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்டில் நம்ம வந்து ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், ஃப்ரேசல் வெர்ப் அப்படின்றது ஒரு வேர்ப், ஆனால் அதோட ஸ்ட்ரக்சர் மட்டும் மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்போது ஃப்ரேசல் வேர்ப் வந்து அந்த வேர்பில் வந்து ஐஎன்ஜி ஃபார்மில் வந்திருக்கு, இங்கே ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் இருக்க பிளேஸில் ஐஎன்ஜி ஃபார்மெட்டில் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் இது வந்து ஒரு ஜெரண்டாக ஆக்டிவ் ஆகிருக்கு. ஓகேங்களா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் V1 ING வந்து நவுனாக ஆக்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து ஜெரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல அந்த V1 அதாவது அந்த வேர்பு ஃப்ரேசல் வேர்பு வந்து V1 ING ஃபார்மெட்டில் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஃபார் அப்படின்ற ப்ரிப்போஷனுக்கு அடுத்து நமக்கு வந்து எப்போவும் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் தான் வரணும். அந்த ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்டில் என்ன இருக்கும், ஒன்று சப்ஜெக்ட், அதாவது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்டில் என்ன இருக்கும், அதில் எப்போவுமே வந்து நவுன் ஆர் ப்ரொனவுன் தான் இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம பேசிக்ஸ்லேயே நம்ம பார்த்தாச்சு. நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துடுவாங்க. ஓகே, நம்ம வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் வந்து இப்போ வரிசையாக பார்த்துட்டு வரோம். அதோட சேர்த்து டெய்லி 5 ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, கண்டினியூஸாக நம்ம படிக்கும்போது நம்மளோட கான்ஃபிடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இன்னைக்கான செஷன் ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hit subscribe. Stay updated with Sanskrit Insights.